எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் தெய்வத்தவே நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். எந்த தெய்வத்தை தேடுறது, எந்த தெய்வத்தை கும்பிடுறது, அதை எப்படி கும்பிடுறதுங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாம நம்ம தெய்வத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காதான்னு தேட ஆரம்பிச்சிடுறோம். இந்த தெய்வங்கள் நம்ம எங்க தேடுறோம்? கோவில்ல தேடுறோம், கோவில் கருவறையில தேடுறோம், மரத்துக்கடியில தேடுறோம், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல தேடுறோம், அந்த பூஜை ரூம்ல போட்டோ அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அந்த போட்டோல தேடுறோம், இல்ல இந்த மாதிரி விக்கிரகம் செலவு வச்சிருந்தோம்னா அதுல தேடுறோம், இல்ல விளக்கு போட்டு அந்த தீபத்துல தேடுறோம். இது எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாலே நம்ம பிரச்சனை தீருமா? இல்ல இதுல ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம தனியா புடிச்சு மனதார கும்பிட்டாலே நம்ம பிரச்சனை தீருமா? அப்படி கும்பிடுறதுனால எந்த தெய்வத்தை கும்பிடுறது? நம்ம கலாச்சாரத்துல தெய்வங்கள் நிறைய இருக்கு. சிவன் இருக்காரு, பார்வதி இருக்கிறாங்க, நாராயணன் இருக்காரு, சரஸ்வதி, மகாலட்சுமி, பிரம்மன், முருகன், பார்வதியிலேயே காளி, மாரி, எசகியம்மன், பேச்சியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம், அந்த குலதெய்வத்துல ஒரு காவல் தெய்வம், அவங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லை தெய்வம், அந்த எல்லை தெய்வத்துக்கு ஒரு காவல் தெய்வம், தோட்டங்காடு வச்சிருந்த கற்பண்ண சுவாமி, கன்னிமார் தெய்வம், இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துக்குள்ள இருக்கிற கன்னி தெய்வம். இதுல எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடுறது, எந்த தெய்வத்தை பார்க்கறது, எந்த தெய்வம் நமக்கு இறங்கி செஞ்சு கொடுக்குது, இது எதையுமே நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் தெய்வத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. இதெல்லாம் தாண்டி சாமி சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்கள தெய்வமா நினைச்சு அவங்க கிட்ட போய் உட்கார்றது, இல்ல யாராவது உங்களுக்கு விட சொல்றாங்கன்னா உடனே அவங்கள தெய்வமா நினைச்சு அவங்க கிட்ட போய் உட்கார்றது. இப்படி நம்ம எங்க தெய்வம் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையான நிலவரம் தெரியாமையே, உண்மையான விழிப்புணர்வு இல்லாமையே நம்ம இந்த உலகத்துல தெய்வத்தை தேட ஆரம்பிச்சிடும். சரி, அப்படின்னா கோவிலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெய்வம் இல்லையா? வீட்டுல நம்ம சாமி கும்பிடுறதெல்லாம் தெய்வம் இல்லையா? தெய்வம் இல்ல அப்படின்னு அல்ல, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த தெய்வத்தை பார்த்தாங்க, அந்த தெய்வத்தை எங்க பார்த்தாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம தெய்வத்திலே தேட ஆரம்பிக்கணும். இந்த கலாச்சாரமே தெரியாம மாறி 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 மருவி வந்து நம்மளா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளா சாமி கும்பிட்டுக்கிட்டு நம்மளா தெய்வத்தை வழி வழியா தேடிக்கிட்டு இருக்கோம். தெய்வத்தை வெளியில தேடினாலும் எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்ற தகவலே நமக்கு என்ன தெரியல. இதனால மற்ற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க, மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணும்போது நமக்கு திருப்பி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. அதனால இளைஞர்கள், இன்னைக்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதுக்கு பதில் சொல்ல முடியாம, இதுக்கான விட தெரியாம இந்த கலாச்சாரத்தை விட்டே ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு.